ஓகேம்மா, லிசன் டு ஹியர். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னமா பார்த்தோம்? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்லேட்டர் அயனியோடு முடிச்சோம் சார். ஸ்லேட்டர் விதி. அணு ஆரம் பார்த்தோம் சார். ஸ்லேட்டர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்களாமா? சார் வாய்ஸ் கிளியரா கேக்குது சார். ஓகே ஓகே. ஆக்சுவலா நீங்க பீரியட் கிளாஸ் பேசும் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம்னா புரியும். ஓகேவா? இப்போ நான் பேச கேக்குற மாதிரி இருக்கும். எஸ் சார். எஸ் சார். ஓகேமா. ஓகே ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூஷன் பார்த்த முன்னாடி சம் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த கொஸ்டினை நீங்க கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே, ரெடி தானே? எஸ் சார். ஓகேமா ரெடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படிதான் எந்த லெவலுக்குன்னு பார்த்தலாம் இன்னைக்கு. ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒலிஃபினின் ஓசோனேற்றம் எழுதுங்கம்மா. கொஸ்டின் ரைட் பண்ணுங்க. நான் கொஸ்டின் ரைட் பண்றேன். ஓசோனேற்றம் தயாரிப்புகள் CHO bond CHO மற்றும் CHO CH2 CH2 CHO. ஓகே, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி. பேசுமா சொல்லுங்க பார்க்கலாம், எதுமா ஆப்ஷனு? சீக்கிரம் சொல்லணும், ஃபாஸ்டா. தெரியுமில்லையா ஓசோன் ஐட்டம்ஸ் எப்படி பண்ணணும் தெரியுமில்லையா? எஸ் ஆர் நோ? அதில் நம்ம 4 ஆப்ஷன்ல எதை பண்ணா இந்த மாதிரி 2 காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குமா? ஏவா, பியா, சியா, டியா? ஓகே, நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை பார்த்தலாமா? ரெடி தானே? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். கவனி, நான் ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்றேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க. ரெடி? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்படி இருக்கு. இங்க டபுள் பாண்டு, இங்கேயும் டபுள் பாண்டு இருக்கு இல்லையா? எஸ். நல்லா கவனிக்கணும். ஓசோன் இஸ் டபுள் பாண்ட்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியலையா? ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணணும்? இங்க ஒரு லைன் பண்ணி, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு லைன் பண்ணி, இங்க ஒரு ஓ, இங்க ஒரு ஓ. கரெக்டா?
எஸ். அப்போ இப்படி போடும்போது நமக்கு என்ன சார் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. நான் எழுதுறது ப்ராடக்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் CHO சாரி CHO பாண்டு CH2 CHO பிளஸ் இதுல அடுத்த ப்ராடக்ட் என்னது? CHO பாண்டு CHO. இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ உடைய ப்ராடக்ட். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? நான் எழுதி ரைட் பண்றது புரியுதா மாதிரி இருக்கும்? Yes, sir. ஓகே. செகண்ட் ஆப்ஷன் எப்படிமா எழுதுவேன்? செகண்ட் ஆப்ஷன் எப்படி இதெல்லாம் பாருங்க. OCHO. CHO. ஒன் செகண்ட் ப்ளீஸ் வெயிட். சொல்ல பார்க்கலாமா? CHO பாண்டு CH2 பாண்டு CHO. இந்த மாதிரி எத்தனை டைம் கிடைக்கும்? 2 2 times. times கிடைக்கும். யா வெரி குட். இல்லையா? தேர்ட் ப்ராடக்ட் சொல்ல பார்க்கலாம். ஸோ இங்கே பாண்ட் இருக்கு, இங்கே பாண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம ரிப்ளேஸ் பண்ணோம் இல்லையா? எப்படி ஓ ஆட் பண்ணோம்? இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ, இங்கே பண்ணா இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. இப்போ ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? CHO 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 பாண்ட் CHO plus CHO CHO CH2 CH2 again CH2 CH2. CHO. வெரி குட் பா. எஸ். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும்? இங்க இப்போ என்ன வரும் சொல்ல பார்க்கலாமா? CHO. CHO 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 இந்த மாதிரி எத்தனை டைம் கிடைக்கும்? 2 times. 2 time கிடைக்கும். அப்போ நமக்கு எது ஆன்சர்? C, ஏவா sir. பியா சியா டியா? C sir. ஆன்சர். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதுங்களா? ஈஸி கஷ்டம் அதெல்லாம்? Easy sir. ஈஸி தானே. நம்ம பட் ஆனா வந்து இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம நடத்திருக்கோம். ஹைட்ரோகம் நடத்திச்சு இல்ல நமக்கு? Yes sir. யா ஓகே ஓகே. And next one ma. Next one, listen. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் கொஸ்டின் நம்பர் 2 மா. வருவனவற்றில் எது எதிர் எது எதிர் அரோமேட்டிக் தன்மை? ஓகே, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி
ஓகேம்மா. இத வந்து எது ஆன்டி அரோமேட்டிக்னு கேக்குறாங்கம்மா. சொல்லுங்க பார்க்கலாம். எது ஆன்சர்? ஏவா, பியா, சியா, டியா? ஓகே. ஆன்டி அரோமேட்டிக்னா எதுமா? பி சார். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட், வெரி குட், நைஸ். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஏனக்கா ஆன்டி அரோமேட்டிக்னா என்ன இருக்கணும்? sp2 ஈவன் கார்பனா இருக்கணும் சார். ஐ மீன் ஈவன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் பேர் இருக்கணும் இல்லையா? sp2 கார்பனா இருக்கணும். அப்ப பார்க்கும்போது பி தான் என்னது ஆன்டி அரோமேட்டிக். இப்ப ஏ என்னம்மா ஞாபகம் இருக்கா? இது நான் அரோமேட்டிக். ஆமா தானே? ஏன்னா இது வந்து டப் ஷேப். எஸ். இது என்னது? அரோமேட்டிக் ஆட் பேஸ் பை பாண்ட் இருக்கு. இது என்னது? அரோமேட்டிக் ஆட் பேஸ் பை பாண்ட் இருக்கு. கரெக்டா? எஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? எஸ். எஸ் சார். ஓகே. தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின். எழுதுங்கம்மா. பின்வரும் வினையில் A என்பது ஓகே. கொஸ்டின் பாருங்க. CH2 CH double bond CH2 plus HCl gives A. இதான் A. ஆப்ஷன் A கவனிங்க. ஆப்ஷன் A CH2 CH double bond CH2 HCl. ஆப்ஷன் B CH2 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 Cl. ஆப்ஷன் C CH2 CHCl CH3. ஆப்ஷன் D CHCl CH2 CH3. சொல்லுங்கம்மா. எது ஆன்சர்? D option, sir. டியா? கரெக்டா சொல்லுங்க. ஏவா, பியா, சியா, டியா? Option C. C, Yeah. sir. Yeah, C is correct answer. எதுக்கு ஆக்சுவலா இது என்ன ரியாக்ஷன்மா இது? மார்கானிக் Marconic. ஜென்ரலா சொன்ன அடிஷன்ல மார்கோனிக் யூஸ் பண்றோம். ரைட்டா? அப்ப மார்கோனிக் அடிஷன். ஓகே. எஸ், வெரி குட். சி இஸ் ஆன்சர்மா. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் கவனி. பின்வரும் வினையில்
ஓசோனேற்ற விளைபொருள் CH3 CH2 C triple bond CH gives O3 ZnH2O gives product. Option A CH3 COCH3. Option B CH3 COCH3 plus HCHO. Option C CH3 COOH plus HCOH. Option D CH3 CH2 COOH plus HCOH. சொல்லுங்கம்மா எதுமா ஆன்சர்? D, sir. D, sir. D, Yeah. sir. Yeah, very good, very good. D is answer. D is correct. ஏனக்கா இது ட்ரிபிள் பாண்ட்ல என்ன பண்ணோம்? 00 add பண்ணுவோம். டபுள் ஜீரோ ஆட் பண்ணி பிளஸ் என்ன அடிஷன் பண்ணிக்கணும் கூட? Hydrogen. ஹைட்ரஜன் அடிஷன் பண்ணா நமக்கு D is answer correct. Okay. ஓகேப்பா. Next question. பின்வரும் கூற்றுகளில் எது சரியல்னு கேக்குறாங்கம்மா. Listen. பின்வரும் எத்தனை கொஸ்டின் அது? கொஸ்டின் நம்பர் 5. 5. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானவை? ஓகேவா? ஆப்ஷன் ஏ பென்சினில் உள்ள ஆறு கார்பன்களும் sp2 இனக்கலப்பு. ஆப்ஷன் பி பென்சினில் (4n+2) 5 எலக்ட்ரான்கள் உள்ளன. ஆப்ஷன் சி பென்சீன் பதிலீட்டு வினைகளுக்கு உட்படுகிறது. ஆப்ஷன் டி பென்சீன் இரண்டு கார்பன்
கார்பன் இரண்டு கார்பன் கார்பன் பிணைப்பு நீளங்களை கொண்டுள்ளது. சொல்லுங்கம்மா, எதுமா எது தவறான கூற்று? Option D, sir. ஆப்ஷன் D. டி. ஒரு நிமிஷமா, அந்த இன்னும் கொஸ்டின் கொஞ்சம் லைட். 1 second please wait. இது வந்து 1.54 ஆம்ஸ்டாங் யூனிட் மற்றும் 1.34 ஆம்ஸ்டாங் யூனிட். சொல்லுப்பா. Sir, option B. So, voice audible இல்லைங்க sir. இப்போ ஓகேவா? ஓகேங்க sir. ஓகேப்பா. இதுதான் பென்சன். இந்த பென்சனிங்ல இருக்கக்கூடிய 6 கார்பன் பாருங்களேன். இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து எல்லா கார்பனுமே sp2 யூனிட் தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். Yes sir. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, 4n+2 பைல்கான உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இருக்கான்னு செக் பண்றோம். 4n+2 ஈக்குவல் டு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்? 5 எலக்ட்ரான்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ். அப்ப 4n இல்லையா? Sir, voice cutting, sir. Sir, voice break ஓகே ஆகுது. ஓகே. 4n ஈக்குவல் டு கேக்குறாமா இப்போ? Yes sir. ஓகே. 4n ஈக்குவல் டு 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். ஓகே. அப்போ 4n ஈக்குவல் டு 6 மைனஸ் 2. அப்போ 4n ஈக்குவல் டு 4. 4 கேன்சல் பண்ணிட்டா n ஈக்குவல் டு 1. அப்போ இது கண்டிப்பா இருக்குது. 4n+5 இருக்குன்னா ஃபாலோ பண்ணுது. ஆமா தானே? எஸ். அடுத்தது பென்சீன் பதிலீட்டு வினைக்கு உட்படுகிறது. ஆமா, எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது இல்ல? எஸ். அப்போ பென்சீன் 2 கார்பன் கார்பன் பிணைப்புகள் நீளம், 2 கார்பன் கார்பன் பிணைப்புகள் என்பது தவறு இல்லையுமா? அப்ப டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? 2 வரக்கூடாது. எத்தனை இருக்குதுங்க மொத்தம்? கார்பன் All கார்பன் carbon. பிணைப்பு இல்லையா? அப்ப கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புக்கு ஒரு வேல்யூ நான் கொடுத்துருப்பேன் நோட்ஸ்ல. ஒற்றை பிணைப்பு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தா கரெக்ட். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? 2 கார்பன் கார்பன் பிணைப்பு கொடுத்துட்டான் இண்டிவிஜுவலா. அப்ப அதுதான் ராங். புரியுதா? ஓகே. Sir, அப்ப இரட்டை 1.34 ஆங்க sir. நம்ம இரட்டை இல்ல பிணைப்பு இல்ல ஆக்சுவலா வந்து அவன் இரண்டுன்னு சொன்னா பாத்தியா? 2 என்பது தப்பு. 6 இருக்கு இல்லையா? 6ல வந்து 3 வந்து 1.34 இருக்கும், 3 வந்து எப்படி இருக்கும்? 1.54 இருக்கும். கரெக்டா? Yes sir. அங்க 3ன்னு கொடுத்தா ஓகே தான் மேக்ஸிமம். கரெக்டா? Yes sir. யா. கிளியரா நோட்ஸ் லிங்க் படிச்சிருப்பீங்களே, நான் கொடுத்துருப்பேன்ல. டபுள் பாண்ட் வார்த்தை எல்லாமே என்னது? ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். சிங்கிள் பாண்ட் வார்த்தை எல்லாமே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன். 3 அதாவது கார்பன் கார்பன் 3 இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும், 3 இடத்துல சிங்கிள் பாண்ட் இருக்கும். கரெக்டா இல்லையா? Yes sir. அப்ப அங்க 3 வந்தா கரெக்ட். ஆனா 2 குதல் ராங். கொஸ்டின் புரியுதுங்களா? Yes sir, புரியுது. யா, இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இப்படிதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஸ்பீட் ஆன்சர் பண்ணா நம்மள லேர்ன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. Yes sir. ஓகேமா, நெக்ஸ்ட் பண்ணுங்களா? Yes sir. ஓகே.
Next question. Sixth question. நீரற்ற AlCl3 முன்னிலையில் CH3Cl உடன் பென்சீன் வினைபுரிந்து தருவது ஆப்ஷன் ஏ குளோரோபென்சீன், ஆப்ஷன் பி xylene, ஆப்ஷன் சி டொலியின், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. இவற்றில் எதுவும் இல்லை. சொல்லுங்கம்மா, எது ஆன்சரு? Option A, sir. ஆப்ஷன் A. Option C. Sir. யா சி இஸ் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? சி இஸ் கரெக்ட் ஆன்சர். என்ன ரியாக்ஷன் அது? பதிலிட்டு வினை. ஓகே, பதில் டுடே ஓகே, பட் என்ன நேம் என்ன? யா யா சொல்லுங்கம்மா. Relation. யா ஃபிளிட் ஆஃப் அல்கைலேஷன். ஃபிளிட் ஆஃப் அல்கைலேஷன். ஆக்சுவலா பென்சீன் கூட என்ன போடணும் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது பென்சீன், இது கூட CH3Cl குளோரோபென்சீன் போடணும். அங்க என்ன கேட்டலிஸ்ட் கொடுத்துருங்க? AlCl3 லூயிஸ் ஆசிட் இல்லையா? போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா டொலுவீன் கிடைக்கும், HCl வெளியே போயிடும். வெரி கரெக்ட். பிளஸ் Yes, sir. யா தட் இஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? புரியுதம்மா? Yes, sir. யா ஓகே. நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் கொஷின்ஸ். Sir. எஸ், So, xylene structure சொல்லுங்க sir. சைலின். ஓகே, ஒன் செகண்ட் ப்ளீஸ் வெயிட். நம்ம ஆல்ரெடி இதில் ஹைட்ரோ கபலே கொடுத்துருக்கேன் நோட்ஸில், பார்க்கலையா? இது ஆர்த்தோசைலின். ஓகே, இது ஆர்த்தோசைலின், இது மெட்டாசைலின், இது பேராட்சைலின். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆர்த்தோசைலின், இது மெட்டாசைலின், இது பேராசைலின். ஓகேவா? எஸ். Yes, sir. யா ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெடி? Yes, sir.
பின்வரும் வினையை I mean 7th question அம்மா. பின்வரும் Yes, sir. வினையை சமன் செய்க. ரெடாக்ஸ் செக்ஷன் தெரிஞ்சல உங்களுக்கு? Yes, sir. யா, ஓகே. வினையில் x, y, z மதிப்புகள் முறையே இல்ல மதிப்புகளை காண்க. மதிப்புகளை காண்க. கொஸ்டின் கவனிங்க. x mn O4 minus plus y C2 O4 2 minus plus ZH plus gives x mn2 plus 2y CO2 Z by 2 H2O. ஓகே, இதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 5, 2 and 16. Option B 2, 5 and 8. Option C 2, 5 and 16. Option D 5, 2 and 8. ஸோ ஓகேம்மா, ரெடி? சொல்லுங்க பார்க்கலாம். எதுமா ஆன்சரு? Option C, sir. யா, போட்டு பார்த்துட்டீங்களாமா? Yes, sir. யா, சால்வ் பண்ணிட்டீங்களா? மற்றவங்களாமா யாரா டவுட் இருக்கா? நான் போடுமா? யாராவது டவுட்ஸ் வேணும் நான் போடுவேன், இல்லைன்னா ஆன்சர் சொல்லிடலாம். சி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதாவது இந்த எக்ஸ் ஒய் இசட் தான் கேட்குறாங்க. எக்ஸ் ஒய் இசட். எக்ஸோட வேல்யூ 2 வரும், ஒய்யோட வேல்யூ 5 வரும், இசட் வேல்யூ 16 வரும். யாருக்கா டவுட் இருக்காமா? நான் போடவா இல்லை ஓகேவா? டக்குன்னு சொல்லணும். அடுத்த கொஸ்டின் போட முடியல, டக்குனுமா ஃபாஸ்ட் லெசன் பார்க்கணும்ல அடுத்தது. போடுங்க சார். ஓகே, போடுவா. லிசன் கவனிப்பா. இப்போ கொடுத்துக்கிற ரியாக்ஷன் நீங்க எல்லாமே எழுதக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எஸ், நம்ம என்ன தேவை அதை மட்டும் தான் எழுதணும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா MnO4 மைனஸ் பிளஸ் C2O4 2 மைனஸ் gives Mn2 plus CO2. கரெக்டா? எஸ், அந்த H பிளஸ் இதெல்லாம் தேவை கிடையாது இல்லையா? இப்போ நான் Mnக்கு இங்க என்ன ஆக்சிஜனேட் அப்படின்னு சொன்னா இங்க +7 நான் சொல்றேன். கரெக்ட் தானே? Yes, sir. +7. யா, அதே மாதிரி இங்க கார்பனுக்கு எவ்வளவு ஆக்சிஜனேட் கேட்டா +3 சொல்றேன். கரெக்ட் தானே? இங்க Mnக்கு 2+ தான் ஆக்சிஜனேட். இங்க Cக்கு வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்மா. ஓகேவா? எஸ். இப்போ இதுல எது ஆக்சிடேஷன் நம்ம எங்க இருந்து எங்க போனா இன்க்ரீஸ் ஆகுது, எங்க இருந்து எங்க போனா டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். டிக்ரீஸ் ஆனா ரிடக்ஷன், இன்க்ரீஸ் ஆனா ஆக்சிடேஷன். அப்ப ரிடக்ஷன் சொன்னாக்கா எதுமா சொல்லுவீங்க? MnO4 minus gives Mn2+. இதுதான் ரிடக்ஷன். ஏன்னா ஆக்சிஜன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்மா இங்க டிஃபரன்ஸ்னா 5 எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ். 5 எலக்ட்ரான்ஸ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் எது சார்? ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சிடேஷன் இல்லையா? அப்ப எதுமா இன்க்ரீஸ் ஆகுது? C2
O42 minus gives CO2. இங்க பார்க்கணும், நல்லா கவனிங்க. ஒன் செகண்ட். இங்க C2 இருக்கும்போது இங்க C2 இருக்கு, இங்க C இருக்கு. C2O42 மைனஸ் வந்து +3, CO2 வந்து +4. அப்ப எவ்வளவு இருக்கான டிஃபரன்ஸ்? 1 இருக்கான டிஃபரன்ஸ். நான் சப்போஸ் நான் இங்க 2 போட்டனா இப்போ எவ்வளவு இருக்கான டிஃபரன்ஸ்மா? 2 இருக்கான டிஃபரன்ஸ். அது கரெக்ட்? மீனிங் புரியுதா? யா. இப்போ என்ன சார் பண்ணணும் கேட்டா, இங்க வந்து இந்த 2 எலக்ட்ரானால மல்டிபிகேஷன் பண்ணணும், இங்க வந்து 5 எலக்ட்ரானால மல்டிபிகேஷன் பண்ணணும். ரெடியா? எஸ். அப்ப எழுதலாம் பாருங்க. நான் மல்டிபிகேஷன் பண்ணி இங்கே எழுதுறேன். எப்படி எழுதுவேன்? 2MnO4 மைனஸ் இல்லையா பிளஸ் 10 எலக்ட்ரான்ஸ் gives 2Mn2 பிளஸ். இங்க இதை மல்டிபிகேஷன் பண்ணுங்க. 5C2O42 மைனஸ் gives 5CO2 plus 10 electrons. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 10 electrons கேன்சல் பண்ணலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா ரெமைனிங் தேடலாமா? எப்படி எழுதுவீங்க? 2MnO4 மைனஸ் பிளஸ் 1 செகண்ட் பிளஸ் 5C2O42 minus gives 1 second, please wait. Okay. இங்க என்ன இருக்கும்? 2Mn2 plus 5CO2 இல்லையா? ஓகே. இப்போ இது இந்த ஈக்குவேஷன் பாருங்க, மெயின் ஈக்குவேஷன் பாருங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் எப்படி இருக்கு? மிக்சிங்கா இருக்கு. அதனால இது என்ன மீடியம்? இது வந்து ஆசிட் மீடியம். அப்ப ஆசிட் மீடியம்னா O பார்க்கணும். O பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு O இருக்கு? இங்க 4 2s are 8 O இருக்கு, இங்க 5 4s are 20 O. அப்ப 28 O லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. 28 O லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ரைட் ஹேண்ட் பாருங்க. ஆக்சுவலா சாரிமா, இங்க 10 தான் இருக்கணும். சாரி, 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். ஓகே. இங்க பாருங்கம்மா, 1 செகண்ட். இந்த இடத்துல பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ 5 2s are 10 தானமா வரணும். Yes, sir. இங்க 10 வரணும், இங்க 10 வரணும். ஓகே. So 10. ஓகே. அப்போ இங்க 10 CO2 இருந்தா இப்ப சொல்லுங்கம்மா, எவ்வளவு O இருக்கும்? 10 2s are 20 O இருக்கும் அப்பங்க இல்லையா? 20 O இருக்கும். அப்ப 20 O இங்க 28 O. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 28, ரைட் ஹேண்ட் சைடுல 20 O. அப்ப டிஃபரன்ஸ் சொல்லுமா? அப்ப 8. 8. அப்ப எவ்வளவு வாட்டர் போடுவேன்? 8H2O பண்ணுங்க சார். யா, 8H2O பண்ணணும். அப்ப இங்க 8H2O போட்டா இங்க எவ்வளவு H plus பண்ணணும்? 6H பண்ணுங்க சார். 16H plus பண்ணணும். பேலன்ஸ் ஆயிடுச்சு ஈக்குவேஷன். அவன் கேட்டது இந்த 2, இது X, இது Y, இது Z. சோ நம்ம ஆன்சர் தட் இஸ் ஆன்சர். அது கரெக்ட்? 2 5 6 3. இப்படிதான் போட்டாச்சு எல்லாரும். இப்போ புரியுதா? ஓகே. Yes, sir. இருக்கா? புரியாம இருக்கா? கிளியரா இருக்கா மாதிரி இருக்கும்? Yes, sir. எனி டவுட்ஸ்? No, sir. ஓகே. நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் லிசன். ஓகே. क्वेश्चन நம்பர்மா 8. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பின்வரும் வினையை கவனிக்கவும். ஓகே. இங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொன்னாக்கா, CH3
CH2I plus KOH. இதுல இந்த KOH வந்து aqueous solution சொல்றான். Aqueous solution gives CH3 CH2 OH plus KI வெளியே போடுது. இதான் வினை. ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை. ஆப்ஷன் பி கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை. கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை. ஆப்ஷன் சி நீக்க வினை. ஆப்ஷன் டி சேர்க்கை வினை. சொல்லுமா எது ஆன்சர்? Option B, sir. ஆப்ஷன் B. யா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். குட். தெரியுதா? எஸ் ஆர் நோ? யா Yes, எப்படி sir. சார் எப்படி சார் கேட்டா இங்க CH3 CH2 I இருக்கு. இதுல வந்து நம்ம KOH போடுறோம். அக்வாஸ் சொல்யூஷன் இது ஆக்சுவலா இல்லையா? அக்வாஸ் KOH போடும்போது இங்க என்ன சார் நடக்குதுன்னு கேட்டாக்கா நல்லா கவனிங்க. K வந்து எப்படி அயன்ஸா மாறும்? இது பிளஸ் இது மைனஸ். CH3 எப்படி மாறும்? இது பிளஸ் இது மைனஸ். அப்ப நமக்கு இந்த மைனஸ் தான் இங்க வருது இல்லையா? அப்ப நமக்கு ப்ராடக்ட் தானே CH3 CH2 OH. பாருங்க எஸ் நோ இதான ப்ராடக்ட். ஓகே அப்போ இந்த OH மைனஸ்னா நம்ம சொல்லுவோம் நியூக்ளியோஃபைல் இல்லையா? OH மைனஸ்னா நியூக்ளியோஃபைல். அதுமே இங்க I போன இடத்துல OH வந்துருக்குது. அதனால பதிலீடு. அதனால இதுக்கு பேர் என்னது? கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாமா? Yes, sir. யா ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. ரெடியா? ஓகே. क्वेश्चन नंबर 9. பின்வரும் சேர்மங்களில் ஏது கைரல் தன்மை இல்லை? யாராவது சொல்ல போல கைரல் தன்மை என்ன மீனிங்மா? ஒரு ஆட்டத்தை சுத்தி டிஃப்ரெண்ட் மாலிகுலர் ஆட்டம் கார்பனை சுத்தி 4 தொகுதிகள் அல்லது 4 அணுக்கள் வெவ்வேறா இருந்ததா அது என்னது கைரல் தன்மை சொல்லுவோம். கொஸ்டின் வந்து பின்வரும் சேர்மங்கள் எது கைரல் தன்மை இல்லைன்னு கேட்கலாம். ஆப்ஷன் ஏ 1-குளோரோபென்டேன் 1-குளோரோபென்டேன். ஆப்ஷன் பி 2-குளோரோபென்டேன். ஆப்ஷன் சி 1-குளோரோ-2-மெத்தில்-பென்டேன். ஆப்ஷன் டி 3-குளோரோ-2-மெத்தில்-பென்டேன். 3-குளோரோ-2-மெத்தில்-பென்டேன். ஓகே ஓகேப்பா.
கவனி ஆப்ஷன் ஏ கவனிங்க 1 குளோரோபென்டேனா இதுல எதுமா ரூட் வேர்டு Pentane, pent, sir. சரி யாரும் ஆன்சர் சொல்ல போல இதுக்கு என்ன ஆன்சர் Option A, sir. யா வெரி குட் மா வெரி குட் நைஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் எப்படி சார் கேட்டா இங்க பாருங்க 1 குளோரோபென்டேனா எப்படி வரும் பாருங்க 5 கார்பன் இல்லையா பென்டேனா 5 கார்பன் 1 2 3 5 கார்பன் ஏஎன்னா சிங்கிள் பாண்ட் ஏஎன்னா சிங்கிள் பாண்ட் 1 குளோரோனா ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன இருக்குன்னு அர்த்தம் Chlorine இருக்கும். குளோரின் இருக்குன்னு அர்த்தம் அப்போ பேலன்ஸ் பண்ணுங்க அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு எவ்வளவு H வரும் 2 H வரும் ரெண்டு அத நான் எப்படி எழுதுறேன் மீதி கார்பன்லாம் 2 இந்த கார்பன் 2H இந்த கார்பன் 2H இந்த கார்பன் 2H இந்த கார்பன்ல 2H கரெக்ட்டா எஸ் இப்போ பாருங்க எப்படி நான் பார்க்க சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா கையில் தன்மை எப்படி பார்க்கணும் ஃபங்க்ஷன் குரூப் எங்க அட்டாச் இருக்கோ அந்த கார்பன் பார்க்கணும் இது ஃபங்க்ஷன் குரூப் இதுதான் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆன கார்பன் எப்படி இருக்கு பாருங்க இங்க HH சேமா இருக்கு இது வேற இல்லையா இந்த குரூப் வேற இங்க Cl வேற அப்ப HH மட்டும் சேம் ஆகறதால இது என்ன கிடையாது கைரல் தன்மை கிடையாது தட் இஸ் ஆன்சர் இப்ப ரெமெடிலாம் நீங்க எழுதி பாருங்க 2 குளோரோபென்டேன் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா CH3 CH2 CH2 CH Chlorine. Cl CH3 பாருங்க இப்ப இந்த குளோரின் அடைச்ச கார்பன் போட்டு பார்த்தா நாலுமே வெவ்வேறு குரூப் ஆமா தானே அது Yes, மாதிரி sir. 1 குளோரோ 2 மெத்தில் பென்டேன் பாருங்க 1 குளோரோ 2 மெத்தில் பென்டேன் அப்படின்னா எப்படி இருந்தோம் CH3 CH2 CH2 CH இல்லையா இங்க CH3 CH2 Cl ஆமா தானே இதானே 1 குளோரோ 2 மெத்தில் பென்டேன் இப்போ இதுல என்ன இருக்கு இந்த கார்பன் கையில் கார்பன்வா இல்லையா எஸ் அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்கேன் 3 குளோரோ 2 மெத்தில் பென்டேன் எப்படி எழுதுவேன் CH3 CH இங்க Cl ஓகே தென் CH2 CH CH3 CH3 இது என்னது கையில் கார்பன் இருக்கு எங்க இருக்கு இங்க இருக்கு கரெக்டா இல்லையா எஸ் நோ Yes, sir. ஃபர்ஸ்ட் ஏ தான் ஆன்சர் புரியுங்களா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா ஓகே இப்போ நான் எழுதுற ஃபார்முலாக்கு இதுக்கு IUPAC's நேம் சொல்லுங்கம்மா ஓகே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ 1,1 டைஎத்தில் டைஎத்தில் 2 டைமெத்தில் பென்டீன் பென்டேன் அடுத்தது பி 4,4 டைமெத்தில் 4,4 டைமெத்தில் 5,5 டை எத்தில் பென்டேன் அடுத்தது சி 5,5 டையத்தில் 4,4 டைமெத்தில் பென்டேன் நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் 3 எத்தில் 3 எத்தில் 4,4 டைமெத்தில் 15
இது ஆன்சர். Option D. Option D, sir. ஆப்ஷன் D, D. sir. யா டி ஆன்சர். கரெக்டா இல்லையா? யா எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயின் ப்ரெடிக்ட் பண்ணோம். அப்போ 1 2 3 4 5 6 7 வருது. அப்போ 1 2 3 4 5 6 7 வருது. ஆர் 1 2 3 4 5 வருது. அப்போ நம்ம 7 வரதா எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ 7 வருது எப்படி எடுத்துன்னு கேட்டா, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், செவன்த் கார்பன். கரெக்டா? எஸ். அப்போ தேர்டு கார்பன்ல என்ன இருக்கு? எத்தில் இருக்கு. தெரியுதா? தேர்டு கார்பன்ல எத்தில் இருக்கு. ஃபோர்த்ல 2 மெத்தில் இருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க? எத்தில் ஃபர்ஸ்ட் வருமா, மெத்தில் ஃபர்ஸ்ட் வருமா? அல்பபெட் ஆர்டர்ல Ethyl. ஐயா, அதுதான் 3 எத்தில் 4,4 டைமெத்தில் 7 கார்பன் ரூட் வேர்டு ஹெப்ட் சிங்கிள் பாண்ட் ANA. புரியுதா? ஹெப்டேன் சொல்றோம். ஓகேவா? ஓகே. And last final and questions, last one questions. Okay, ready? பின்வரும் சேர்மங்களில் மைய அணுவின் இனக்கலப்பு சரியான முறை என்ன? சரியான முறை இனக்கலப்பு சரியான அமைப்பு. கொஸ்டின் NO2 plus SF4 PF6 மைனஸ்மா. இதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ sp2, sp3, D2sp3. ஆப்ஷன் டி sp3, sp3d2, sp3d2. option C sp, sp3d, sp3d3. sp3d2. option D sp, sp2, sp3. சொல்லுங்கம்மா. இது ஆன்சர். Option B. ஆப்ஷன் B. C, sir. ஆப்ஷன் C, sir. Second option, sir. செகண்டா? C, sir. ஒன் C, செகண்ட் ப்ளீஸ். sir. Option C, sir. Option C, sir. யா மேபி சி இஸ் ஆன்சர் கரெக்ட் நினைக்கிறேன். நம்ம எதுக்கு செக் பண்ணிடலாம். ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் என்னோட்டுக்கு போடுமா? ஞாபகம் இருக்கா? என்னோட எதுமா சென்டர் ஆட்டோம், நைட்ரஜன் தான் சென்டர் ஆட்டோம். நைட்ரஜன் எவ்வளவு வேலை இருக்குன்னு 5. ஆனா இங்க பிளஸ் தான் எவ்வளவு பண்ணணும்? 4 தான் பண்ணணும். அப்போ 4 போட்டா O வந்து என்னது? பைடென்டேட். அப்போ O வந்து பைடென்டேட். அப்போ 2 என்ன இருக்கு? பாண்ட் பேஸ் இருக்கு. 2 பாண்ட் பேஸ்னா sp டிசிஷன். ஓகே, இது என்னோட பிளஸ். அடுத்து SF4 பாருங்க. SF4னா S தான் சென்ட்ரல் ஆட்டம். S உடைய வேலை இருக்கான 6. 1 2 3 4 5 6. கரெக்டா? எஸ். இதுல எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. 4 1 2 3 4. இது மோனோடென்டேட். அப்ப இது என்னது? லோன் பேர். அப்போ 4 பாண்ட் பேர், 1 லோன் பேர். அப்போ டோட்டலி 5. அப்போ 5 9 வரணும் sp3d. நெக்ஸ்ட் pf6 மைனஸ். இங்க பாஸ்பஸ் தான் சென்டர் ஆட்டம். பாஸ்பஸ் உடைய வேலன்ஸ் இருக்கான 5. 1 2 3 4 5. பட் நான் ஒரு எலக்ட்ரான் அடிஷன் பண்ணா அந்த மைனஸ் ஆச்சு அடிஷன் பண்ணணும். அப்ப எஃப்னு அதுங்க மோனோடென்டேட். 1 2 3 4 5 6. அப்போ 6 என்ன அப்ரிசியேஷன்?
sp3 D2, sir. d2 அப்ப எங்க ஆன்சர் c is answer கரெக்ட்டா இல்லையா யா புரியுதா இந்த மாதிரி நீங்க क्वेश्चन டெய்லி பார்க்கணுமா நிறைய क्वेश्चंस பார்த்தா தான் உங்களால முடியும் புரியுதா Yes, sir. ஓகேமா டுடே யூஸ் பண்ணி இல்லையா Yes, sir. யா Yes, sir. இந்த மாதிரி டெய்லி நீங்க பார்க்கணும் நான் டெய்லி சார் கொடுக்குற क्वेश्चन கொடுக்குறேன் அதை சால்வ் பண்ணுங்கமே ஓகேவா Yes, sir. ஓகேமா ஸோ டுடே Yes, sir. டுமாரோ நம்ம டாபிக் பார்க்கலாம் சரியா Yes, sir. ஓகே Yes, sir. ஏதாவது டவுட் இருக்கா No, sir. நோ டவுட்ஸ் ஓகேமா ஓகே தேங்க்யூ டு ஆல் Thank you, sir. டுமாரோ Thank you, sir. Thank you, sir.